வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 44 ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோடில் வந்து இன்றைக்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் விளையாடுறாங்க. அந்த டாஸ்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த ராஜா ராணி டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி வீட்டில் சில கேப்டன் மஞ்சரினால் ஒரு விஷயங்களை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் 2-3 பிரச்சனைகள் வந்தது. அது ரொம்ப பெரிய லெவலில் ஒருத்தரையும் ஸ்பெசிஃபிக்காக கார்னர் பண்ணி இதுவாகிற மாதிரி ஒருத்தரையும் தனித்தனியாக கொஞ்சம் அவங்கள தனியாக ஒரு மாதிரி ஒரு கார்னர் பண்ண மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த ரிவ்யூ பாருங்கள். அண்டு இன்றைக்கி எபிசோட் பற்றி நம்ம ரிவ்யூ பற்றி உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. அண்ட் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக எபிசோட் ஸ்டார்ட் ஆனோன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று வச்சாங்க. மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து நல்ல டாஸ்க். இப்போ அதுதான் சொல்கிறேன்ல, இந்த பிக் பாஸ் க்ரியேட்டிவ் டீம் வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து இப்போ சேஞ்ச் ஆனதுலேருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு க்ரியேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ தான் கேம்குள்ளேயே ஒரு சுவாரஸ்யம் வர ஆரம்பிச்சிருக்கு. மார்னிங் ஆக்டிவிட்டி என்னென்னா வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வந்து எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து அவங்க வந்து வந்திருக்கிறாங்க அண்டு அவங்க டைட்டில் வின்னராக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன ரீசனால அவங்க டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தராக சொல்லணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் ஆனால் வந்து பேசினவங்க வந்து ஹவுஸ்மேட்ஸ் யாருமே அது வந்து நல்ல ஒரு எனர்ஜியோட ஒரு பெரிய இன்வால்மெண்ட்டோட பேசின மாதிரி தெரியல. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து என்னென்னா, இது வந்து மார்னிங் ஆக்டிவிட்டின்றதுனால அந்த காலையில் எழுந்து வந்து அந்த ஒரு இன்னும் அந்த ஒரு வேகத்துக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே வரலன்றதுனால அவங்க அப்படி இருந்தாங்களான்னு தெரியல. மேபி இதை வந்து ஈவினிங்க்கு அப்புறம் வச்சுருந்தாங்களா, ஒரு டாஸ்க் மாதிரி ஈவினிங் ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நிறைய பேர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்ததுக்கு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருப்பாங்க, கேள்வி கேட்டிருப்பாங்க, இல்லை ஒரு சஜஷன் சொல்லியிருப்பாங்க ஃபீட்பேக்காக. ஆனால் அதையும் தாண்டி ஒரு 2-3 பேர் பேசுனது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாயிண்ட்ஸ். அதில் வந்து என்னென்னா, இவங்க பாயிண்ட்டு சொல்லும் போது அந்த பாயிண்ட் வந்து யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லி கை தூக்கணும். அதில் பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் பேசுனதுக்கு வந்து என்னென்னா, அவர் வந்து கரெக்டாக தெளிவாக கிளியராக பேசுகிறார். முத்துக்குமரன் பேசணுன்றது நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவர் கரெக்டான பாயிண்ட்டை கரெக்டான வார்த்தைகள் வச்சு அந்த ஃப்ளோவில் கரெக்டாக சொல்லுவார். அது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு திறமை, பயங்கரமான ஒரு திறமை. அதனால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி அவர் இந்த 106 நாள் எதுக்கு இருக்கிறாரு, இந்த 106 நாள் இருந்து இங்கே டைட்டில் வின் பண்ணுறதையும் தாண்டி இங்கே ஒரு நாளும் அவர் வந்து ஒரு நாளையுமே வந்து அவர் உழைக்கணும், இந்த முயற்சி போடணும்னு சொல்லி ஒரு நாளை வந்து அவர் முயற்சி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் நல்ல ஒரு மரியாதையாக நல்ல ஒரு விஷயங்களை நல்லா பழகிட்டு அண்ட் அவரோட முயற்சிகளை வந்து உண்மையான இன்வால்மெண்ட்டோட திறமையோடு அவர் பண்ணுறாருன்றதை அவர் நல்லா வந்து அவர் அந்த மனசுலேருந்து பேசின மாதிரி அந்த கரெக்டாக அந்த ஒரு இம்பேக்டோடு பேசின மாதிரி இருந்தார். அது நம்ம பார்க்கும்போது நமக்கு கனெக்ட் ஆச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இருக்கிற ஹவுஸ்மேட்ஸில் ஆல்மோஸ்ட் இருக்கிற 19 பேர் இப்போ இருக்காங்க. முத்துக்குமரன் சேர்க்காம 18 பேரும் கை தூக்கி அதை வந்து ஒத்துக்கினாங்க. ஸோ அவர் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு முழு தகுதி இருக்குது அப்படின்னு ஒத்துக்கினாங்க. ஏன்னா அவர் வந்து என்னென்னா, நான் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறத காட்டிலும் இங்கே இருக்கிற ஒரு நாளும் நான் என்னோடய முழு உழைப்பையும் நான் வந்து கொடுக்கணும்னு சொல்லி தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்தையும் இந்த உழைப்பு கொடுக்குறேன், நான் உண்மையாக இருக்கேன், நேர்மையாக விளையாடுறேன் அப்படின்றது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னார். அது வந்து கண்டிப்பாக முத்துக்குமரன் சொன்னது வந்து அது வந்து 100% கரெக்டான பாயிண்ட் தான், அது உண்மை. ஏன்னா முத்துவோட கேம் வந்து அப்படி தான் கரெக்டாக இருக்குது. அது பல பேருக்கு அது ஒத்துக்க முடியலான்றது பாயிண்ட் கிடையாது. பட் இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நல்ல கண்டஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுறவங்க யார் பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு இந்த 44 பல பேர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க, அப்படி இப்படி ஏறி வந்ததில் முத்து வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட். அதுக்கு அடுத்தது அருண் வந்து நல்ல ஒரு ஃபேவரட்டான கண்டஸ்டண்ட்டாக வர்றாரு. அதுவும் நல்லா விளையாடுறாரு, கேம் கரெக்டாக இருக்கிறாரு. இப்போ வந்து நான் பாய்ஸ் சைடாக கேர்ள்ஸ் சைடான்றது பாயிண்ட் கிடையாது. யாராக இருந்தாலுமே சரி, எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் தான், எல்லாருமே கண்டஸ்டன்ட் தான். பட் யாராக இருந்தாலுமே அவங்க நல்லா ஆடினாங்கன்னா, அவங்ககிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது, அவங்க நல்லா ஆடுறாங்க, அந்த ஒரு சார்பு எடுக்காமல், சுயநலமாக இருக்காமல், பச்சோந்தித்தனமாக இருக்காமல், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளேட்டை மாற்றி பேசாமல், தோசையை மாற்றி போடாமல், சும்மா இங்கே டூருக்கு வந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இல்லாமல், ஒரு பிக் பாஸ்ன்ற ஷோக்கு எதுக்கு வந்திருக்கிறோம், 7 சீசனாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இந்த ஷோக்குள்ளே எவ்வளோ பேர் வரணும்னு நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இதை பார்க்குற மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு தகுதி இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. பார்க்குற மக்களுக்கெல்லாம் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. பார்க்குற மக்களுக்கு நம்ம வந்து அவங்க பார்க்குறதுனால தான் நமக்கு ஷோ ஓடுது. அப்போ பார்க்குற மக்களுக்கு நம்ம என்னன்னா, திருப்பி நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும், பார்க்குற மக்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கேம் ஆடணும். பார்க்குற மக்கள் வந்து ஒன்றும் வெட்டியாக வந்து
ஜஸ்ட் சும்மா பொழுது வேறு வழியில்னு சொல்லி உட்காந்து பார்க்கல, இல்லை உங்களை வாழ வைக்கிறதுக்குலாம் அவங்க பார்க்கல. பார்க்குற மக்களுக்கு வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு 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 சந்தோஷத்தில் ஒரு 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 உங்களெல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுற விதத்தில் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஓட்டு போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன தெரியுங்க? அந்த மக்களுக்கு நீங்கள் நியாயமாக இருக்கீங்களா, உண்மையாக இருக்கீங்களா? நீங்கள் உள்ள ஆடுற கேம் வந்து மக்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கா, ஒரு ஒரு தரத்தோடு இருக்கா, ஒரு ஒரு தகுதி தரத்தோடு இருக்கா? நீங்கள் அப்படி ஆடணும். நீங்கள் வந்து என்னென்னா சும்மா வந்து டூருக்கு அந்த மாதிரி இருந்துன்னு சத்தம் போட்டுன்னு கத்திக்கின்னு ஏதாவது கேவலமாக பேசிக்கின்னு எல்லாரையும் வன்மத்தை காக்கியிருந்தானா அதுக்கு மக்கள் பார்க்கல. இப்போ நிறைய பேர் நாங்களாம் ரிவ்யூ பண்ணுறோன்னா, நாங்கள் ரிவ்யூவர்ஸாக பண்ணுறோன்னா நாங்கள் உள்ளபடி பேசுகிறோம், ஃபேக்டாக பேசுகிறோம். கரெக்ட்னா கரெக்டு, தப்புனா தப்பு. ரிவ்யூ பண்ணுற எங்களுக்கே வந்து என்னென்னா ஏன்டா ரிவ்யூ பண்ணுறோன்ற மாதிரி இருக்குது. ஒரு வாரம் ஃபுல்லாக ஏன்டா இப்படி பண்ணுறோன்னு இருக்குது, வீக்கெண்டில் ஏன்டா பண்ணுறோன்னு இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது அதெல்லாம் மீறி அந்த கேமை கரெக்டாக ஆடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்கள தான் நம்ம தனியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு எபிசோட்லேயும் அவங்கள பற்றி தான் நம்ம பேசி ஆகணும். சரியாக ஆடாதவங்களை வந்து இவங்க சரியாக ஆடலன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போது அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது என்னென்னா முத்து 6 வாரம் ஆயிருக்கு, 44 நாள் இன்றைக்கி சூப்பராக ஆடுறார். ஓகேவா? நடுவில் தான் அவர் கொஞ்சம் இந்த விஜய் சேதுபதி வந்து ஒரு வாரத்தில் வந்து அவர் ரொம்ப மொக்க பண்ணி ரொம்ப ரோஸ்ட் பண்ணி அவர் தேவையில்லாம் வருத்தத்தில் அவர் முத்து கொஞ்சம் ஆஃப் ஆனார், குழம்பி போனார். அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். போன வாரம்லாம் கொஞ்சம் அப்படி தான் பிக்கப் ஆகிட்டு வந்தார். இந்த வாரம் தான் பக்காவாக பிக்கப் ஆகிருக்காரு. அதனால் அந்த மாதிரி நம்ம கேம் கண்டஸ்டன்ஸ் என்கரேஜ் பண்ணி கொண்டு வரணும். அவனு வந்து அவங்களோட வேகத்தையும் எனர்ஜி ஆஃப் பண்ணி விட்றது பேர் வந்து ஒரு என்கரேஜ், ஒரு அது ஒரு நடுநிலை கிடையாது. ஓகேங்களா? அதனால் முத்து சூப்பராக ஆடுறாரு அண்ட் அருண் சூப்பராக ஆடுறாரு. ஓகேங்களா? இவங்க 2 பேர் நல்லா ஆடுறாங்க. இதை தாண்டி இந்த வீட்டில் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொன்னால் கேர்ள்ஸ் சைடு அதுக்கு ரொம்ப பக்கத்தில் கூட யாரும் வரல. அவங்க வந்தாங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். பாய்ஸ் சைடும் யாருமே கிடையாது. பாய்ஸ் சைடில் வந்து அருணையும் முத்துவையும் தவிர கேமை வந்து ஒரு 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 டெடிக்கேஷனோட கரெக்டாக யார் மனசையும் புண்படுத்தாமல் யார்கிட்டையும் தேவையில்லாத சண்டை போடாமல் ஆர்கியூமெண்ட்டு சண்டை வரும், ஆனால் தேவையில்லாத சண்டையாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் வந்து கரெக்டாக ஆடுறது முத்துவும் அருணும் ஆடுறாங்க. ஸோ அதில் நீ முத்து சொன்னது வந்து நல்ல ஒரு வேலிடான பாயிண்ட்டு. அதே மாதிரி தர்ஷிகா வந்து சொன்னாங்க. தர்ஷிகா என்னென்னா அவங்க வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்க டைட்டில் வின் பண்ணுறதா இருக்கிறதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க. அதுவும் கொஞ்சம் வேலிடாக தான் இருந்தது. அவங்களும் அவங்க டெடிக்கேஷனோட நான் பல விஷயங்களை காட்டணும், ப்ரூவ் பண்ணணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் அது வந்து வேலிடான பாயிண்ட். அதுக்கும் ஒரு 16 பேர் கை தூக்குனாங்க. அதுவும் க்ளோஸ் டு முத்து தான். முத்துக்கு 18 பேர் எல்லாமே கை தூக்குனாங்க. தர்ஷிகா 2 பேர் மட்டும் தூக்கல, 16 பேர் தூக்குனாங்க. ஸோ நல்ல விஷயம் தான். மற்றபடி ராணா வந்து பேசினார், மஞ்சரி பேசினாங்க, அதெல்லாம் வந்து ஓகே தான் இருந்தது. தவிர ராணா பேசினது கூட நல்ல பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதாவது போன வாரம் வந்து ஃபஸ்ட் டேவே ஆஃப் ஆகிட்டார், செகண்ட் வீக் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினச்சாரு. ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக பண்ண முடியல, செகண்ட் வீக் பண்ணாருனாரு. பட் ராணா இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியோட விஷயங்களை வந்து அணுகணும். துடுக்குன்னு பண்ணக்கூடாது. விஷால் அந்த மாதிரி பண்ணுறது தான். விஷால் வந்து ஒரு 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 எஃபெக்டிவ் கண்டஸ்டண்ட்டாக தெரியல. ராணுவம் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. நிறைய பேருக்கு இங்கே பொட்டென்ஷியல் இருக்குது, அவங்களாம் யூஸ் பண்ணல. அதனால தான் ரியா எவிக்ட் ஆகி போன ரியா வந்து ஒரு பொட்டென்ஷியல் கண்டஸ்டன் அதனால சொன்னேன். ஏன்னா அவங்க கேமை நிஜமாகவே சீரியஸாக ஆட ஆரம்பித்தாங்க. பட் அவங்கள எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போதைக்கு 2 கண்டஸ்டன்ட் தான் கொஞ்சம் பொட்டென்ஷியல் கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க, முத்துவும் அருணும். ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்னிங் ஆக்டிவிட்டி. செகண்ட் வந்து என்னென்னா இன்றைக்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் நடந்தது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் வந்து இன்றைக்கி செம்மையாச்சு. ஒரு நாள் ஒரு வாரமாக அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஃபஸ்ட்டு வீக்லேருந்து எந்த டீம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் அந்த டாஸ்க்கு மட்டும் கரெக்டாக பண்ணுறாங்க. இன்றைக்கும் வந்து என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் என்னென்னா அந்த கிளாஸில் வந்து என்னென்னா அந்த ஒரு பெபிள்ஸ் கோலி கொண்டு மாதிரி இருக்குது, அந்த மார்பிள்ஸ் என்ன பண்ணணும், கிளாஸை வந்து ஒரு இந்த வாட்டர் கண்ணாடி கிளாஸில் வாட்டர் குடி கிளாஸில் தண்ணி குடிக்கிற கிளாஸில் என்ன பண்ணணும் திருப்பி வச்சுட்டு அதை அப்படியே உருட்டி விட்டுன்னா அந்த மார்பிள் வந்து கீழே விழாமல் எடுத்துன்னு போய்ட்டு இன்னொரு பவுலில் போடணும். இதுதான் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ஒருத்தராக பண்ணணும். இது வந்து யார் அதிகமாக கவுண்ட் எடுக்கிறாங்கன்னா பஸ்ஸர் டு பஸ்ஸர். அதில் பாய்ஸ் டீம் சூப்பராக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2 டீமுமே சரியாக ஆடல, அதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு புரியுது கஷ்டம். அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் நல்லா பிக்கப் பண்ணி கரெக்டாக போட்டாங்க, கேர்ள்ஸ் டீம் நல்லா போட்டாங்க. பட் ஆனால் என்னென்னா இதில் வந்து மஞ்சரியும் தர்ஷிகாவும் சரியான ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க. என்னென்னா இந்த கிளாஸை வந்து இப்படி தான் கவுத்து வச்சு உருட்டிகிட்டே வரணும், இப்படி வச்சு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி வச்சு எடுத்துகிட்டு வரது ஈஸி. அதனால் என்னென்னா இப்படி வச்சு உருட்டிட்டு வரும்போது தான் அது ஃப்ரிக்ஷனில் இல்லைன்னா அது கீழே விழுந்துடும். அதுதான் டாஸ்க்கு. இவங்க என்ன பண்ணாங்க, இப்படி ஃபஸ்ட்டு 2-3 ரவுண்டு இப்படி எடுத்துருந்தாங்க. அப்புறம் கடைசியில் வின் பண்ணுமே அப்படின்ற அந்த இதில் அந்த டெஸ்பிரேஷனில் அந்த உணர்ச்சியில் என்ன பண்ணாங்கன்னா இப்படி எடுத்துன்னு வரதுக்கு பதிலாக இப்படி எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மஞ்சரி ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி எடுத்துன்னு போட்டாங்க. அதுவே தப்பு. பிக் பாஸ் அப்பயே சொன்னார் கிளாஸை வந்து இப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்கு அடுத்து தர்ஷிகா பண்ணுறாங்க, அவங்க இப்படி எடுத்துன்னு வந்து இப்படியே சுற்றின்னு வந்து ஈஸியாக வந்து போட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாது. பிக் பாஸ் ஓப்பனாக சொல்லிட்டாரு தர்ஷிகாவோட பாயிண்ட் வந்து வேலிட் இல்லைன்ட்டார். ஏன்னா அந்த பாயிண்ட் வேலிட் இல்லைன்னு ஆனதுனால என்ன ஆச்சுன்னா ரிசல்ட்டில் வந்து கேர்ள்ஸ் வந்து 4 மார்பிள்ஸ் போட்டிருந்தாங்க, பாய்ஸ் வந்து 5 போட்டிருந்தாங்க. ஓகேவா?
இப்போ தர்ஷிகா அது வந்து பிக் பாஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலைன்னா கேர்ள்ஸ் 5 பாய்ஸ் 5 வந்து டை ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணு நினச்சிப்பாங்க. ஆனால் அப்படி ஆகக்கூடாது. நீங்கள் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி விளையாடாதீங்க. நீங்கள் வந்து சரி உணர்ச்சி வரும், அந்த நேரத்தில் என்ன வேணால் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடாது. சப்போஸ் பிக் பாஸ் அதை கவனிக்கல விட்டார்னா அதனால் வந்து ஒரு பிரச்சனையே வந்திருக்கும். நீங்கள் அதை போட்டிருப்பீங்க, அப்புறம் பாய்ஸ் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் முத்துவும் அதை கரெக்டாக சொல்லிட்டாரு. அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் கவுத்து தான் இருந்தவங்க இப்படி சாட்சி எடுத்துனா கூட முத்துவும் கரெக்டாக சொன்ன, முத்து தான் நடுவராக இருந்தார். ஆனால் என்னென்னா அது பிக் பாஸ் சொல்லலைன்னா அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இல்லை நான் கரெக்டாக தான் இருந்தேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு சண்டை நடந்திருக்கும், பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதனால் ஒரு 4-5 பேர் அழுதுருப்பாங்க, ஒரே கலவரமாக இருக்கும். இதனால் எல்லாம் மாற்றி வச்சுருந்துருப்பாங்க. சின்ன விஷயந்தான். ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸும்போது விட மனசு இருக்குது. அப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணிலாம் நீங்கள் வின் பண்ணாதீங்க. சரி, ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிக் பாஸ் ஷோ, பிக் பாஸ் கேம்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான். சரியா? இதில் வந்து நீங்கள் வந்து பெருசாக சாதிச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் ஐஏஎஸ் ஆக போகிறதில்ல, ஐபிஎஸ் ஆக போகிறதில்ல. இது ஒரு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் டைம் பாஸ் பண்ணுறதுன்றது வந்து என்னென்னா ஒரு டாஸ்க்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு 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 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸு, ஒருத்தரோட எமோஷன்ஸு, அந்த சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒருத்தரோட கேரக்டர் எப்படி வெளிப்படுது, ஒருத்தர் வந்து அந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருக்கலாம், கோவப்படுறவங்களாக இருக்கலாம், ஆக்சுவலாக அவங்க கோவப்படாத ஆளாக இருக்கலாம், காமாக இருக்க ஆளாக இருக்கலாம், அது இங்கே தெரியும். சில பேர் எப்பயுமே காமாக இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்க இங்கே வந்து கோவப்படுவாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு இவ்வளோ கோவம் வருமானு நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக காமான பர்சனாக இருக்கலாம், அது தெரியும். சில பேர் நடிச்சிட்டே இருப்பாங்க, அவங்களோட ரியல் கேரக்டர் இங்கே வெளில வந்துடும். அப்புறம் வந்து சில பேர் மாற்றி போட்டு கொடுத்துருப்பாங்க, அவங்க கேரக்டர் வெளில வரும். சில பேர் ரொம்ப ஜெனியூனாக ஆடுவாங்க, ரொம்ப கரெக்டாக சின்சியராக ஹானஸ்ட்டாக ஆடுவாங்க, அவங்களோட கேரக்டர் வெளில வரும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தோட கலவையை பார்க்கும்போது ஒரு சுச்சுவேஷனில் யார் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறது தான் அது பிக் பாஸ் பார்க்கறதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்ய இன்ட்ரெஸ்ட்டு. அதை விட்டு நீங்கள் வந்து எல்லா கேமும் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு சண்டை போட்டுக்கின்னு அடிச்சிக்கின்னு எதையாவது பண்ணணும்னு நினச்சி இல்லை. இது ஏதோ நல்ல வேலை பிக் பாஸ், அதனால தான் சொல்கிறேன்னா இந்த வாரத்துலேருந்து பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார். பிக் பாஸ் ஏதோ அதை பார்த்து சொன்னதுனால, நல்ல வேலை பிக் பாஸ் பார்த்து சொன்னதுனால, முத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால என்ன பண்ணாங்க, அந்த பர்டிகுலர் மார்பிள் மட்டும் எடுத்ததுனால கேர்ள்ஸ் 4 பாயிண்ட் ஆயிடுச்சு, பாய்ஸ்க்கு 5 பாயிண்ட் ஆச்சு. அதனால பாய்ஸ் வின்னு. இன்ஃபேக்ட் மஞ்சரியோட பாயிண்ட்டே அங்கே எடுத்துக்கூடாது. மஞ்சரி இப்படி எடுத்துன்னு வராமல் கொஞ்சம் தூரம் இப்படி எடுத்துட்டு அப்படி திருப்பி தான் இருந்தது. அது ஈஸி, அது எல்லாருமே பண்ணலாமே. இப்படியே கிளாஸுக்குள்ளே சுற்றின்னு வர்றது வந்து ஈஸி தானே. அதனால் மஞ்சரி பாயிண்ட் எடுத்துக்கூடாது. ஆக்சுவலாக கேர்ள்ஸுக்கு 3 தான் இருந்திருக்கணும். பட் அட்லீஸ்ட் 4-5 வச்சதுனால அது ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. இனிமேல் எல்லா கேமும் அவங்க ஆடும்போது இந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா இதே தானே பாய்ஸ் ஆடினாங்க. நீங்கள் இந்த காயின் டாஸ்கில் பாய்ஸ் வந்து அவங்க எப்படியே வின் பண்ணி ஆகணுன்றது ஃபோர்ஸாக ஆட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இன்றைக்கி கேர்ள்ஸ் வந்து என்னென்னா பாய்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை, ஆனால் ஃப்ராடுத்தனம் பண்ணி ஆடுறாங்களே, அது தப்பு இல்லை. அது ஃபஸ்ட் வீக்கில் தீபக் வந்து கேப்டனாக போகும்போது அவர் ஓடி அந்த சேரில் போய் உட்கார போகும்போது இவங்க அந்த அன்ஷிதாவும் இந்த ஆனந்தின்னு நினைக்கிறேன் 2 பேரும் வந்து மூவ் பண்ணி தானே தீபக்கை பிளாக் பண்ணாங்க. அதனால தானே தர்ஷிகா போய் உட்காந்து கேப்டன் ஆனாங்க. அங்கேயே அது ஆரம்பிச்சதில்ல. அதனால் அதெல்லாம் இந்த சின்ன விஷயங்களில் நம்ம கவனமாக இல்லைன்னா பெரிய இஷ்யூ ஆகும். அது கேர்ள்ஸ் பண்ணும்போது அது சைலண்ட்டாக பண்ணிடுறாங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி ஆகிறது இல்லை. பாய்ஸ் இது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் பாய்ஸ் தான் பண்ணாங்கன்னா கேர்ள்ஸ் அது பெருசாக எடுத்து பெரிய பிரச்சனையாக்கி பண்ணுறாங்க. அது பண்ணாதீங்க. நீங்கள் அந்த வீட்டில் எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் தான், எல்லாருமே டைட்டில் வின்னர் தான். அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் யார் வேணால் வின் பண்ணுங்கள், அது தப்பு கிடையாது. பாய்ஸ் தப்பு பண்ணாலும் தப்பு தான், கேர்ள்ஸ் தப்பு பண்ணாலும் தப்பு தான். பாய்ஸ் கரெக்டாக பண்ணாலும் கரெக்டாக, கேர்ள்ஸ் கரெக்டாக பண்ணாலும் தப்பு தான். அதெல்லாம் இங்கே பாயிண்ட் கிடையாது. எல்லாமே இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ஸ். பட் யாராக இருந்தாலுமே கரெக்டாக ஆடுங்க. ஏன்னா அதுதான் ஒரு சுவாரஸ்யம், அதை பண்ணாதீங்க. அதனால் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து பாய்ஸு ஃபஸ்ட்டு டாஸ்க் வின் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன செகண்ட் டாஸ்க் தேர்ட் டாஸ்க் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, இன்றைக்கி வீட்டில் வந்து என்னென்னா ஒரு கேப்டனாக மஞ்சரி அவங்க வந்து பண்ணுற விஷயங்கள் வந்து பற்றி நம்ம பேசணும். ஏன்னா மஞ்சரி வந்து ஒரு கேப்டனாக வந்து இன்றைக்கி வந்து 2வது நாள். பட் இந்த 2 நாள்லேயே மஞ்சரியோட கேப்டன் அப்படின்ற ஒரு இதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அநியாயத்துக்கு வந்து டாமினேட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 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 கேப்டனாக அவனு ஒரு கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு 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 அக்கறை காட்டணும், இல்லை நான் அதுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும், நான் அதில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து எல்லாத்துலேயுமே மூக்கணும் வச்சு தேவையில்லாமல் அவங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள்லேயே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த இது ஒன்றும் இல்லை, இவங்க இந்த ஏரியாவில் வந்து அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த பார்ட்டிஷன் ஏரியாவில் வந்து ஜாலியாக உட்காந்து ஃபன்னு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு பவித்ராக்கு வந்து ஏதோ தண்ணி தாங்கிறது ஏதோ ஒன்றுன்னும் போது ராணவ் வந்து என்னென்னா உணர்ச்சிப்பட்டு அந்த சைடு குதிச்சு போய்ட்டு தண்ணி எடுத்துன்னு கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி என்னென்னா எல்லாருமே வந்து பவித்ராக்கு வீட்டில் வந்து பாரு, நீ போய் தண்ணி கொடு எல்லாம் ராணவ கலாய்ச்சின்னு இருக்காங்க. ஏன்னா ராணவ் வந்து சும்மா காட்டி பவித்ரா கிட்ட வந்து சும்மா ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி, அவங்க பின்னாடி சும்மா அப்படி கலாய்க்கிற மாதிரி சுற்றுற மாதிரி அவர் வந்து சும்மா ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த மாதிரி விளையாட்டாக இவனுக்கு பண்ணும்போது தான் பிரச்சனையாகும்.
நீங்கள் உங்களுக்கு வேறு எதுவுமே பண்ண தெரியல, ஒரு பொண்ணை சும்மா வந்து நக்கல் அடி இது ப்ரப்போஸ் பண்ணுறது இந்த மாதிரி சுற்றுறது தான் உங்களுக்கு வந்து கேமா, இதையே தான் பண்ணி நிற்கிறீங்க. இதுதான் பிரச்சனையாகுது. இந்த மாதிரி ஒரு விளையாட்டாக பண்ணிட்டு இருந்தது கண்டினியூ ஆனதால் தான் அந்த இடத்துல வந்து பவித்ராக்கு தண்ணி தாக்கடுன்னு சொன்னோன்னா ராணவ எல்லாம் உசுப்பேற்றி விட்டு நீ போய் குதிச்சு கொடுக்கணும், ராணவ வந்து குதிக்குவான்னு சொல்லி அந்த சரி இந்த பாய்ஸ் இல்லைன்னு அந்த சரி கேர்ள்ஸ் சைடு குதிச்சு ஏதோ போய் தண்ணியை தந்து கொடுத்து காமெடி பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அது எல்லாருமே ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டாங்க. மஞ்சரி அங்கே இருந்தாங்க, கேப்டனாக தான் அங்கே நின்றுருந்தாங்க, அவங்களும் அது ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு என்ன பண்ணாங்க, ராணவ வந்து அங்கேருந்து இங்கே வந்தோடனே மஞ்சரிக்கு வந்து அந்த பர்சனல் ஈகோ டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுச்சு. ராணவ் நீங்கள் எப்படி அங்கே போகலாம், நீங்கள் வந்து அங்கே போகிறதுக்கு எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் பர்மிஷன் கேட்டிங்களான்னு கேட்டாங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே ஃபன் டாஸ்க்கு, ஃபன்னாக பேசிக்கின்னு எல்லாருமே கலாய்ச்சிக்கின்னு இது பண்ணின்னு கேர்ள்ஸும் ராணவ ஊசி போயிட்டுருந்தாங்க, முடிஞ்சா தாண்டி காட்டுன்னு. பாய்ஸ் என்ன பண்ணி என்னடா பவித்ராக்கு வீட்டில் எடுத்து போய் தண்ணி எடுத்துகிட்டு கொடுறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து என்னென்னா எல்லாருமே அதை ஃபன் டாஸ்க்காக ஜாலியாக அது ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஆடிட்டு இருந்த போது திடீர்னு சம்மந்தமே இல்லை. ஏன்னா இவங்க வந்து வெளியில் வந்து என்னென்னா இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில ஏதோ பிக் பாஸ் வந்து இந்த ஹாலில் இதெல்லாம் வந்து அந்த டாஸ்க்குக்காக அடிக்கிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இவங்களை வந்து எல்லாருமே ஒரே இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. ஸோ அங்கே வந்து எல்லோரும் ரொம்ப நேரம் உட்காந்தனால போர் வச்சுருந்தாங்க, சும்மா ஜாலியாக பேசிக்கணும் அப்படி இப்படின்னு சும்மா ஃபன் டாஸ்க்கு அப்படி இப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மஞ்சரி இருக்கும்போது தான் ராணவ எகிரி எல்லாமே ஃபன்னு தான், எல்லாமே சிரிச்சாங்க, கேர்ள்ஸும் சிரிச்சாங்க, பாய்ஸும் சிரிச்சாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது சாதாரண ஒரு விஷயம். ஆனால் சாதாரண விஷயத்த பிரச்சனை பண்ணுமேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்ததுனால அந்த நேரத்தில் வந்து திடீர்னு மஞ்சரி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ராணா வந்து நீங்கள் கேர்ள்ஸ் டீம் சைடு குதிச்சது வந்து வயலேஷன், நீங்கள் வந்து அது போகிறதுக்கு எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் பர்மிஷன் கேட்டிங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதை நீங்கள் டாஸ்க்கு பண்ணணும், பனிஷ்மெண்ட்டு அப்படின்னாங்க. அங்கே தான் ராணவ இதுவாச்சு, உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருமே உங்கள் இதுக்கு தான் நான் குதித்தேன், நீங்கள் எங்கேயோ இருக்கும்போது நான் குதிக்கல, ரெண்டாவது எல்லாருமே ஃபன் டாஸ்க்கு தான் ஆடிட்டுருக்கீங்க, அதுக்கு நான் வந்து வந்தபோது நீங்கள் எதுக்கு வந்து பர்சனலாக எடுத்துக்கின்னு நீங்கள் இப்போ இது பண்ணுறீங்க, மாற்றி பேசுகிறீங்க, திடீர்னு ஏன் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அங்கே இருக்காச்சு. உடனே மஞ்சள் நம்ம கேப்டன் அந்த நிலையில் நீங்கள் இப்படி வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, ஒரே சண்டை. இவங்க போடுற சண்டைலாம் என்னென்னா அப்படி டக்கு டக்குன்னு ஒன்றுமே எஸ்கலேட் ஆகிடும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் போட்டு மொக்க பண்ணி தேவையில்லாம வெறுப்பேற்றி விட்டுறது. அப்போ மஞ்சள் என்ன பண்ணாங்கன்னா, அருண் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சைடு பாய் சைடு உட்காந்து மாதிரி தீபக் கிட்டன்னு சொன்னார், ஏதோ ஒரு எனர்ஜி ஆக்டிவ்னு இவங்க என்ன சொன்ன ஒரு காஃபி போட்டு கொடுத்தா எனர்ஜி வந்துருமான்னு சொல்லி தீபக் கிட்டே சொல்லியிருக்காரு போல இருக்குது. அதை இவர் சாதாரணமாக தீபக் கிட்ட சொன்னது வந்து அந்த மஞ்சரி வந்து நின்றுக்கிறாங்க, அருண் நாங்கள் சீரியஸாக பேசும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி நக்கல் பண்ணி காமெடி பண்ணாதீங்க, ஃபன் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. அங்கே தான் அருணுக்கு இதுவாச்சு, இல்லை இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபன்னாக தான் பேசிட்டு இருந்தீங்க, ஃபன்னாக பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் நான் இங்கே சாதமாக அந்த ஃபன்னு மாதிரி நான் இவர்கிட்ட சாதமாக சொன்னதுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிட்டு நீங்கள் சீரியஸாக பேசுகிறீங்கிற போது நான் ஃபன் பண்ணி காமெடி பண்ணுன்னு சொல்லி நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னும் போது என்ன பண்ணாங்க, உடனே மஞ்சரி வந்து என்ன சொன்னாங்க, அவங்க வாய் விட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் நான் வந்து சீரியஸாக பேசும்போது நீங்கள் என்ன வந்து அது மார்க் பண்ணுற மாதிரி எனக்கு சொல்கிறீங்க அப்படின்ட்டாங்க. உடனே அது தப்பான வார்த்தை, அது பண்ணக்கூடாது. ஏன்னா சும்மா எப்போ பார்த்தாலும் அருணை வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப யோசிச்சு நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி ஒரு மார்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் யாராக இருந்தாலுமே, அருண் இல்லைங்க, யாராக இருந்தாலுமே அந்த வீட்டில் இருக்க எந்த ஹவுஸ்மேட்ஸாக இருந்தாலுமே நீ என்ன எதைத்தாலும் நீ வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் வேணும்னே பண்ணிகிட்ருக்க, வேணும்னே தான் பண்ணுற, நீ வேணும்னே தான் பேசுகிற, நீ வந்து வேணும்னே தான் பிரச்சனை பண்ணுற, அந்த இடத்துல வந்து சீரியஸாக இருக்கிற இடத்துல வந்து வேணும்னே நீ வந்து தேவையில்லாமல் மார்க் பண்ணுற, நீ நக்கல் பண்ணுற, நீ கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரீ டிஃபெண்டாக ஒரு மைண்ட் செட்லேருந்து பேசுகிற மாதிரி. சரி, யாரையுமே நம்ம அப்படி சொல்லக்கூடாதுங்க. யாரையுமே நம்ம வந்து நாம் இவங்க இப்படி தான் சொல்லி ஒரு முத்திரை குத்தி அவங்களை எப்போ பார்த்தாலுமே நீ இப்படி தான் சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அது என்ன வேணா இருக்கட்டும், கேப்டனாக இருக்கட்டும், கேமாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அது நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுதான் அருண் தெளிவாக என்ன கேட்டார்னா, செம கடுப்பு வந்துச்சு அருணுக்கு. அவர் கரெக்டாக ரியாக்ட் பண்ணிட்டு நீங்கள் எப்படி நான் எப்போ பார்த்தாலும் மார்க் பண்ணுறேன் நீங்கள் எப்படி சொல்லலாம், தப்பு இல்லை, அது எப்படி நீங்கள் சொல்லலாம், நான் எப்போ பார்த்தாலும் மார்க் பண்ணுறது தான் வேலையா, அதுவும் என்ன மட்டும் என் பர்சனாக வச்சு டார்கெட் பண்ணி பண்ணுறீங்க, இவ்வளோ நீங்கள் ஃபன்னாக விளையாட்டு இருந்தீங்க, நீங்கள் ஃபன்னாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபன்னுனா ஃபன்னு, நீங்கள் திரும்பி சீரியஸ் ஆகிட்டுனா எல்லாமே சீரியஸ் ஆகிடுமா, அது எப்படி நீங்கள் ஃபன்னாக இருக்கும்போது ஜாலியாக இருப்பீங்க, உங்களுக்கு சீரியஸ்னு தோணும், நாங்களும் சீரியஸ் ஆகணும்னு சொல்லி எப்படி நீங்கள் இது பண்ணீங்க. நான் இவர்கிட்ட சாதாரணமாக சொன்னேன், இதில் என்ன நான் மார்க் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லி அவர் கரெக்டாக பிடிச்சாரு. அந்த பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் அருன்னு சொன்னேன். ஏன்னா மஞ்சரி வந்து அதை வந்து எப்படி எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல் என்னென்னா தொட்டாசி நீங்கள் மாதிரி ஒரு விஷயத்துக்கும் இது பண்ணுறாங்க. உங்களை யாரோ பர்சனலாக உங்களை டைரெக்டாக யாராவது வாண்டடாக ஒரு பிரச்சனை பண்ணி உங்களை வந்து வெறுப்பேற்றினாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்க்குற நமக்கும் தெரியும், வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியும். நம்மளை விட வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அங்கேயே தான் 24 hours இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன விஷயம்னு. அவங்களே வந்து என்னென்னா அருண் மார்க் பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்லி அவங்களே சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. ராணவங்க போய் குதிச்சான், அது ஏதோ நீங்களும் ஃபன் ஆக்கிட்டீங்க, தேவையில்லாமல் நீங்கள் ராணவை போட்டு கார்னர் பண்ணீங்க. அதுக்கு இவர் வந்து சும்மா காட்டி தீபக் வந்து ஏதோ தீபக் கிட்ட அவர் ஏதோ சொல்கிறாரு, அதுக்கே நீங்கள் அவர் சீரியஸாக எடுத்து பேசுகிறீங்க. இப்படி எல்லாத்தையுமே இப்படியே தான் இருக்குன்னா கேம் எப்படிங்க ஆடுறது, கேம் எங்கே ஆடுறது, நீங்கள் கேம் ஆடுறீங்களா,
எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்து ட்ரிகர் பண்ணி அடிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ கேப்டனாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கணும், தேவையில்லாம் மார்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிங்களா. அப்போ அதுதான் அருண் சொன்னார். நான் மண்டே நேற்று அருண் கேப்டன் இருந்தது காலையில் வந்து இந்த முத்து வந்து பர்பி பண்ண சொன்னாங்க. அது மஞ்சரி கொடுத்த டாஸ்க்கு. மஞ்சரி போய் தேவையில்லாம வந்து ஃப்ரெண்டுன்றக்காக கொடுத்துன்னு சொன்னாங்க. அவங்க கொடுக்கவே கூடாது. ஃப்ரெண்டுனா டாஸ்க் கொடுக்குன்னு சொல்லி அவர் வந்து அவ்வளோ தூரம் பர்பி பண்ண 90 கவுண்ட்ஸ் பண்ண வேண்டியன்னு சொல்கிறாங்க. அதில் நான் ஒரு செட்டு தான் சொன்னேன், சௌந்தர்யா கிட்ட சொன்னாங்க. சௌந்தர்யா வந்து அது அவங்க ஒரு வேஸ்ட்டு. அங்கே உட்காந்துங்கன்னு அவங்க ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அது சீரியஸ்னஸ் புரியாமல், முத்து நீங்கள் ஒன்றோட நிறுத்திக்கோங்க, அவங்க அவ்வளோதான் சொன்னாங்க, நீங்கள் இப்போ நிறுத்திக்கோங்க நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்களா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்முன்னு சைலண்ட்டாக ஒதுங்கிட்டாங்க. அப்போ அவர் வந்து கேப்டனாக தான் வந்து அதை கேட்டார் என்ன பிரச்சனைன்னு. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. நான் ஃப்ரெண்டுன்னு கொடுத்தேன், இது கொடுத்தேன், நீங்கள் எதுக்கு இது பண்ணீங்கன்னு சொல்லி அங்கேயும் மாக்குன்ற வார்த்தை வந்துச்சு. ஸோ அதனால் அருண் அதை தான் கடுப்பாகி சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்னென்னா சாச்சனாக்கும் ஜெஃப்ரிக்கும் ஒரு பிரச்சனை. சாச்சனா வந்து இந்த கிச்சன் இன்சார்ஜ்னு நினைக்கிறாங்க. அவங்க ஜெஃப்ரிக்கு ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதை வந்து என்னென்னா அவனுக்கும் சாச்சனா வந்து ஜெஃப்ரிக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது கேப்டனாக இவங்க வந்து மஞ்சரி வந்து உள்ளே இன்வால்வ் ஆகி அது என்ன ஏதுன்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்க, டாஸ்க்கு பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே ஏதோ ஒரு சலசலப்பு நடக்குது இவங்க வந்து கேட்ட மாதிரி தான் அருண் வந்து கேப்டனாக நேற்று முத்துக்கு அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு சொல்லி அவர் வந்து கேட்க வந்தார். ரெண்டும் ஒன்று தான். முத்து கேப்டனாக அருண் வந்து கேட்டது வந்து தப்பு, நீங்கள் வந்து கேட்டது வந்து நான் ஃப்ரெண்டுன்னு கொடுத்தா நீங்கள் பிரச்சனை பண்ணின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி சாச்சனாக்கும் ஜெஃப்ரிக்கும் பிரச்சனை அதுக்கு எதுக்கு இவங்க கேப்டனாக போய் மூவ் பண்ண வச்சாங்க. சாச்சனா வந்து ஒரு கிச்சன் இன்சார்ஜ், அவங்க வந்து அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, டாஸ்க் கொடுக்குறாங்க, அதோட விட்டு போக வேண்டியது தானே. நீங்கள் போய் இன்வால்வ் ஆகி பண்ணீங்க. அப்போ அவங்க சொன்னால் நான் ஒரு கேப்டனாக போய் என்னன்னு கேட்டேன்னா அதே தானே நான் நேற்று காலையில் வந்து கேப்டனாக வந்து கேட்டேன். அது நான் கேப்டனாக வந்து கேட்டபோது உங்களுக்கு அது ஒத்துக்கல, நீங்கள் கேப்டனாக இருக்கும்போது மட்டும் அது எப்படி ஒத்துக்கணும்னு சொல்லி அருண் கரெக்டாக கேட்டார். அது வேல்டான பாயிண்ட் தான். கட்சி வரைக்கும் மஞ்சரி வந்து அது ஒத்துக்கு. ஏன்னா ஈகோ எல்லாருக்குமே இந்த வீட்டில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு ஈகோ இருக்குது. ஈகோ வச்சு ஆடாதீங்க. நீங்கள் யாரும் வந்து நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணவே வரல. எல்லாருமே ஒரு மக்களுக்கு உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கு, நீங்கள் மக்கள்கிட்ட நல்லா ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு, இது மூலமாக உங்கள் கெரியரில் உங்களோட லைஃப்பில் ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு தான் இந்த பிக் பாஸ் வாய்ப்பு. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டு, நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்க, இல்லை நல்லா பேசுவீங்க, நல்லா நடிப்பீங்க, இல்லை நிறைய விஷயம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, இல்லை நீங்களாக எப்படி ரியலாக இருக்கீங்க, உங்களோட ரியல் பர்சனாலிட்டி ரியல் கேரக்டர்னு அது எவ்வளோ ஜென்யூனாக இருக்குது, எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் இருக்குது, எவ்வளோ ரசிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, எவ்வளோ ஹானஸ்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி பல பரிமாணங்களில் உங்களுக்கு காட்டுறது தான் நீங்கள் வரீங்க. அதில் வந்து பல பேருக்கு பல டாஸ்க் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது, கேமுன்னு சொல்லி பண்ணினுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுங்கள், டிபேட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டோட பண்ணுங்கள். நீ சொல்லக்கூடாது, நீ இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி பர்சனல் அட்டாக் போகாதீங்க. அதுதான் அருணுக்கு செம கடுப்பாச்சு. யாராவதுமே கடுப்பு வரும். ஏன் மஞ்சரி வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க? அதே மாதிரி தான் நேற்று சாச்சனா பர்சனல் அட்டாக்கு. சாச்சனா வந்து இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தது. இந்த சாச்சனா வந்து என்னென்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நேற்று அந்த குராசரி எடுக்க போன ஷாப்பிங் டாஸ்கில் போயிட்டு கொஞ்சம் சரியாக பண்ணாமல் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டப்பறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாச்சனா கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே உட்கார வச்சு அவங்க பேசுகிறாங்க. பேசி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும், நான் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கேன், பிடிவாதமாக இருக்கேன், எல்லாத்துக்கும் நான் வந்து ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி போகணுன்னு நினைக்கிறேன், க்யூரியஸாக போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் அப்படி கிடையாது. நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னாங்க அவங்க வயசு 21ஆகுது, அவங்க வயசில் பாதி வருஷம் என்னவோ அது வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ எல்லாமே சீனியர் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அதுக்காக நான் வந்து ஒரு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. பட் நானும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் சில விஷயங்கள் எங்கெங்கே சரியாக பண்ணுறேன்னு தெரியல, நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து சில விஷயங்கள் கரெக்டாக தான் பண்ணுறேன். பட் ஆனால் நான் ரொம்ப அடம்ப்டாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் எல்லாமே கார்னர் பண்ணுறீங்கன்னு சொல்லி சாச்சனா சொல்கிறாங்க. அது வந்து ஒருத்தங்களோட ஒரு மனசில் இருக்க ஒரு வலி, ஒரு வேதனை, அது சொல்கிறாங்க. உடனே இந்த ஆக்சுவலாக கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்க எல்லோரும் வந்து அது வந்து ஜாக்லின், மஞ்சரி, ஆனந்தி, அப்புறம் சௌந்தர்யா, அப்புறம் தர்ஷிகா எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு கன்சர்ன் இருக்குது, ஒரு வலி இருக்குது, ஒரு வேதனை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்ல விடணும். அவங்கள சொல்ல விட்டுட்டு அது சொன்னதுக்கப்புறம் அது கொஞ்சம் மெச்சூரிட்டியோட அவங்க சொன்ன பாயிண்டில் கரெக்ட் இருந்ததுன்னா அது கரெக்டான விஷயத்த கரெக்டாக ஓகே ஃபைன்னு ஒத்துக்கோங்க. அவங்க சொன்ன பாயிண்டில் தப்பு இருக்குது, கரெக்டாக இல்லைன்னா அதை நீங்கள் கரெக்டாக சொல்லி புரிய வைக்கணும். ஓகேவா? நீங்கள் சொல்லி புரிய வைக்கும்போது அந்த பர்சன் புரிஞ்சிக்கல, அவங்க ரொம்ப அடமெண்ட்டாக சொன்னதே சொல்லிட்டுருக்காங்கன்னா அதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசி யூஸ் கிடையாது, வேஸ்ட்டு. அதையும் நீங்கள் சொல்லிடணும். நாங்கள் வந்து உனக்கு வந்து சொல்கிறோம், அதை சொல்லி புரிய வைக்கிறோம், ஆனால் நீ அதை புரிஞ்சிக்க மாட்டுற. நீ அதை புரிஞ்சிக்கலன்னா இது புரிஞ்சிக்காமல் நீ இருக்கிறது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் விட்டுறணும். அதுக்கு மேலே அவங்க புரிஞ்சிக்கல அதே மாதிரி சண்டை போடுறாங்கன்னா பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும். இங்கே என்ன நடக்குதுன்னா இவங்க சாட்சி நாங்கள் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் என்னென்னா சாட்சி நாங்கள் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டுறாங்க சொல்கிறதுக்கு.
அந்த பொண்ணு வந்து என்ன, நீ எப்போ பார்த்தாலும் அடமெண்ட்டாக இருக்க, நீ கத்துற, நீ இப்படி பண்ணுற, நீ வந்து உனக்கு சான்ஸ் கொடுக்காமலா நீ இது பண்ண, நீ இது பண்ணலாம். அந்த பொண்ணு தெளிவாக சொல்ல வருது என்னென்னா, நான் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து சொல்ல, எனக்கு போன வாரத்தில் தான் சான்ஸே கிடைக்குது, அது முன்னாடி கிடைக்கல. போன வாரம் எனக்கு சான்ஸ் கிடச்சி நான் ஆடினேன், இப்போ இந்த வாரம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் எனக்கு வந்து அதை கொடுக்காம இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக ஆச்சு, ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி திருப்பி நடந்துடக்கூடாதுன்றதுனால தான் நான் இப்போ சொல்ல வரேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு இந்த வாரம் கிடச்சிருக்கு, அதனால் போன வாரம்லாம் அதுக்கு முந்தின வாரம்லாம் இருந்த மாதிரிலாம் திருப்பி நடக்கூடாதுனால தான் நான் இருக்கிறேன். ஆனால் நான் அடமெண்ட்டு கிடையாது, நான் பிடிவாதம் பிடிக்கல, நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சில இடங்களில் நான் அடமெண்ட்டாக தான் இருக்கிறேன், சில இடங்களில் நான் ரொம்ப க்யூரியஸாக, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஆசைப்பட்டு ஒரு ப்ரெஷரிஸ்டாக தான் நான் பண்ணுறேன். அது எனக்கு வந்து பண்ணக்கூடாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. நீங்கள் சொல்கிற அட்வைஸ் எல்லாமே நான் கேட்டுக்கிறேன், நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் கேட்குறேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து நான் அடமெண்ட்டுன்னு சொல்கிறது வந்து நான் அப்படி 100% அடமெண்ட்டு கிடையாது, சில இடங்கள் தான் இருக்கேன். அதை நான் கிளாரிஃபை பண்ண வரேன்னு தான் அந்த பொண்ணு சொல்லுது. அந்த சின்ன பொண்ணு, ஓகேவா, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு அவங்க ஒரு மெச்சூரிட்டியில் பேசுகிறாங்க. இந்த இடம் வந்து அவங்க கற்றுக்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும், ஓகேவா. அவங்களும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பொறுமையாலாம் இல்லை, அவங்களும் வந்து தேவையில்லாமல் வாய் விடுறாங்க, கத்துறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாகணும், கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். ஆனால் 2 சைடுமே என்ன பண்ணுறாங்க, ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க பேசுறதுக்கு. மற்றவங்க சொல்கிறத சாட்சின காது கொடுத்து வாங்கி பொறுமையாக கேட்கணும், கேட்டு அதுக்கு உண்டான ஒரு புரிதல் எடுத்துக்கின்னு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். அது சாட்சின ஸ்பேஸ் கொடுக்கறதில்ல. சரி, சாட்சினா தான் ஸ்பேஸ் கொடுக்கலன்னா அந்த பெரிய சீனியரு வயசில் மூத்தவங்கன்னு உட்காந்துருக்காங்களே, அவங்க சாட்சினாவை பேச விடணும். பேசவே விடல. ஒரு வார்த்தை சொன்னால் கவுண்டர் அடிக்கிறாங்க. அதுவும் ஜாக்லின்லாம் வந்து கவுண்டர் மேலே கவுண்டர். ஜாக்லின் வந்து சாட்சினாக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, அந்த சைடும் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, கவுண்டர் மேலே கவுண்டரு. மஞ்சரிலாம் சாட்சினாவை பேசவே விடல, அன்ஷிதா பேச விடல, தர்ஷிகா பேச விடல. பேச விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. என்ன அங்கே என்ன பேச, அங்கே என்ன பேச சாதிச்சிட போகிறீங்க பேசாமல், மற்றவங்களை பேச விடாமல்? அதெல்லாம் வேணாம், பேச விடுங்க, சொல்லட்டும். சொல்லி 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 ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்கள் வந்தால் தான் உண்டு. அது நீங்கள் பண்ணல. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அந்த அருண் வந்து மஞ்சரி அருணுக்கு சத்தம் போட்டு கத்தி பேசின்னு இருக்கும்போது, சண்டை போட்டுருக்கும்போது, சம்மந்தமே இல்லாமல் அந்த சௌந்தர்யா அங்கேருந்து தேவையில்லாமல் கத்துறாங்க. அவங்க அருணை பிடிச்சி கத்துறாங்க, அருண் நிறுத்து, எதுக்கு கத்துறீங்க? அங்கே ஒரு சண்டை நடக்குதுன்னா அது உங்களுக்கு சத்தமாக இருக்குது, உங்களுக்கு காது வலிக்குதுன்னா ஆக்சுவலாக காதை மூடின்னு உட்காந்தாங்க. அவங்க சண்டை போடுறவங்களுக்கு சத்தமாக இருக்குது, கடுப்பாருன்னா எழுந்து போயிடுங்க. உங்களை யாரும் அங்கே உட்கார சொன்னது? இல்லை போக முடியல, ஒரு ஓரமாக கம்முன்னு உட்காருங்க. அவங்க 2 பேருக்கு ஒன்று பிரச்சனைங்க. நீங்கள் கத்தும் போது யாரோ வந்து சௌந்தர்யா வாய மூடு, ஏன் கத்துற அப்படின்னு யாரும் சொன்னாங்களா? சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா, விடுவீங்களா? ஏன் பிரச்சனை நான் பேசுகிறேன், உனக்கு நீ மூடு, நீ வாய மூட்டு போதுன்னு சொல்லுவீங்க. அப்போ அருணுக்கு மஞ்சரிக்கு பேச நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கத்துறீங்க? அதே மாதிரி பவித்ரா வந்து தேவையில்லாமல் வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட்டு. அதுதான் அருண் தெளிவாக கேட்டார். உங்களால் தான் பிரச்சனை வந்துச்சு, அப்போ நீங்கள் கம்முனுதீங்க. நீங்கள் சொன்னீங்க, உங்களை வச்சு தான் எல்லாருமே கலாய்ச்சி ராணா வச்சு பிடிச்சார். ஃபன் ஆக்டிவிட்டி தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொல்லிடணும்ல, மஞ்சரி வந்து தேவையில்லாமல் ராணா வச்சு கேட்கும்போது நீங்கள் சொல்லிடணும்ல, மஞ்சரியை விடுங்க, ராணா வந்து ஃபன்னுக்கு தானே பண்ணார், நம்மளாம் இங்கே இருந்து தானே பண்ணோம், நீங்களும் தானே இருந்தீங்க, அது தேவையில்லாமல் நீங்கள் ஏன் கார்னர் பண்ணி நீங்கள் சொன்னீங்களா? சொல்லலை, கம்முன்னு வாய மூட்டு இருக்கீங்க. அவங்க ராணாவை கேள்வி கேட்டு அவர் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி இது ஒரு பெரிய பிரச்சனையாகி போயிட்டுருக்க வரைக்கும் நீங்கள் வாய மூட்டு கம்முன்னு இருக்கீங்க. இப்போது அருண் வந்து மஞ்சரியை கேள்வி கேட்குறாரு அப்படின்னு ஒன்று என்ன பண்ணீங்க? மஞ்சரிக்கு அருணுக்கு கான்வர்சேஷன் நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு அருண் அவங்க மஞ்சரிலாம் அப்படி சொல்ல, அவங்க இப்படி தான் சொன்னாங்க நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், தப்பு. அங்கே ராணாவை அவங்க கேட்ட போதே நீங்கள் அங்கே வந்து அந்த விஷயத்துக்கு சொல்லி சப்போர்ட் பண்ணி அதை முடிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அங்கே அப்புறம் வாய மூட்டு இங்கே வந்து மஞ்சரிக்கு கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக டபுள் ஸ்டாண்டர்ட் தான். அது அருண் கேள்வி தான் கேட்பார். ஹவுஸ்மேட்டாக இருந்தால் கேள்வி கேட்கணும். ஹவுஸ்மேட்டாக இருந்தால் தப்புனா தப்பு சொல்லணும், கரெக்டுனா கரெக்டுன்னு சொல்லணும். தப்புனா தப்புன்னு சொன்னாலே இவங்க எல்லாருமே வந்து நீ எப்படி தப்பு சொல்லலாம், நீ எப்படி தப்பு சொல்லலாம், தப்பு தான் சொல்லி, ஏன்னா தப்பாக இருந்தால் தப்புன்னு தான் சொல்ல முடியும். கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்கிறாங்களே, அப்போ மட்டும் சந்தோஷமாக இருக்குல்ல. அது தப்புனா தப்பு தான். இது வந்து அதே தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா சாச்சனாவும் சொன்னாங்க. அந்த இடத்துல ராணுவ வந்து பண்ணதுக்கு அங்கே மஞ்சரி வந்து அவங்க சைலண்ட்டாக பேசி நார்மலாக அங்கே முடிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதை விட்டு தேவையில்லாமல் வளர்த்து பண்ணதுனால தான் தேவையில்லாம் வச்சு சாச்சனாவும் சொன்னாங்க. அது வேலிடான பாயிண்ட் தான். அதனால மஞ்சரி வந்து ஒரு கேப்டனாக டாமினேட் பண்ணுறது. சரி, ஒரு கேப்டன் வரும்போது நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும், பயஸ்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும், ஓகேவா? நீங்கள் பேலன்ஸ்டாக இல்லாமல் ரொம்ப பயஸ்டாக இருந்துக்கிட்டு ஒரு சைடு மட்டும் சார்ந்துன்னு டாமினேட் பண்ணி கோவப்பட்டுன்னு இந்த மாதிரி கத்திட்டு இருந்தீங்கன்னா அது கேப்டன்சிக்கான அருகதில்லை. அதனால தான் என்னென்னா இந்த மஞ்சரிக்கு வந்து 3 பேட்ஜ் கொடுத்தாங்க. 3 பேட்ஜ் கொடுத்துட்டு பிக் பாஸ் கொடுத்து 3 பேட்ஜ் கொடுத்துட்டு மஞ்சரியோட கேப்டன் அவங்க கரெக்டாக இல்லைன்னு வச்சுன்னா ஒரு பேட்சாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கொடுத்த உடனே வந்து முத்து வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி மஞ்சரி வந்து இந்த
அருண் விஷயத்தில் வந்து அந்த தேவையில்லாமல் அவர் மார்க் பண்ணுன்னு சொல்லி பண்ணதுன்றது வந்து ஒரு கேப்டனாக அவங்க வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும், நிதானமாக இருந்து கரெக்டாக இருக்கணும். அவங்க நிதானமாக இல்லை, கேப்டனாக நிதானமாக இல்லாமல் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணது தப்புன்னு சொல்லி ஒரு பேட்ச் எடுத்தார். கரெக்டான ஒரு விஷயம் தான். அது மஞ்சரியும் ஒத்துக்கிட்டு அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கேப்டனாக வந்து பேலன்ஸ்டாக இருந்து நிதானமாக வந்து சூப்பராக பண்ணுங்கள். போனோம் அருண் சூப்பராக பண்ணார் கேப்டன்சி, எல்லாருமே பாராட்டினாங்க, ஒருத்தருமே குறை சொல்ல. உங்களுக்கு வந்து பேட்ஜ் குத்தினோடனே ஒரு பேட்ஜ் எடுத்துட்டாங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டையுமே இன்ட்ராக்ட் பண்ணிடுவோம். யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க, புண்படுத்தாதீங்க. உங்களை யாரும் உங்கள் மனசையும் யாரும் காயப்படுத்தக்கூடாது, நீங்களும் யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது. கரெக்டாக இருக்கும். இதுதான் கேம். நம்ம அதுதான் பார்க்க வந்தோம். சும்மா அடிச்சிக்கிறது, சண்டை போய் அவனை கலாய்ச்சான், இவன் இது பண்ணான் அது பண்ணான்றதுக்கு வந்து ஷோ பார்க்க வரல. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க, பார்த்து பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து அதுக்கப்புறம் என்னென்னா தீபக்கை பற்றி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் சிவா சொல்லிட்டு இருந்தார். என்னென்னா தீபக் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாரு, ரொம்ப வந்து ஒரு அவர் சீனியாரிட்டி அப்படின்ற ரொம்ப வார்த்தை விட்றாரு, ரொம்ப கலாய்க்கிறாரு, மட்டம் தட்டுறாரு அப்படின்னு சொல்லி சிவா சொல்லிட்டு இருந்தார். ரஞ்சித்கிட்டையும் சத்யாகிட்டையும். ரஞ்சித்தும் சத்யாவும் அதான் அவங்களும் ஃபீல் பண்ணாங்க, அதை அவங்க சொன்னாங்க. பட் என்னென்னா தீபக் வந்து கொஞ்சம் டாமினேட் தான் பண்ணுறாரு. அவர் வந்து அவர் என்னன்னு தெரில, அவர் 2-3 வாரமாக வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. பட் இந்த போன வாரம் இந்த வாரம் வந்து அவரோட டாமினேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எதுக்கெடுத்தாலும் கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாரு, எதுக்கெடுத்தாலும் எல்லாருமே வந்து மொக்க பண்ண பார்க்குறாரு, மட்டம் தட்ட பார்க்குறாரு. எல்லாருமே வந்து என்னென்னா இவர் சொல்கிற வார்த்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் காயப்படுத்துறாரு, அப்புறம் டாமினேட் பண்ணுறாரு. அது பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், பாயிண்ட்டை சொல்லுங்கள். ஆனால் அது ஒருத்தர் மட்டம் தட்டி ஒருத்தவங்க வேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து நசுக்கி அதை வந்து ஒரு மாதிரி சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு அளவு தான். அது தாண்டிச்சுன்னா அவங்களும் பேசுவாங்க. உங்களோட சீனியாரிட்டிக்கு வந்து அது வந்து நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட சீனியாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னா நம்ம மதிப்பு மரியாதையும் நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதனால் அதை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய இடத்துல டாமினேட் பண்ணுறீங்க, அதை பண்ணாதீங்க. அண்ட் அதை வந்து சிவா வந்து ரஞ்சித்கிட்டையும் சத்யாகிட்டையும் சொல்கிறாரு. அப்போ என்னென்னா சிவா வந்து அவர் போய் தீபக்கிட்டே சொல்லிட்டார், இன்னொரு வாட்டி இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி சொன்னார். பட் அது சிவா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தீபக்கிட்ட சொன்னாரா சொல்லியான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஒரு டவுட் இருக்குது. அது எங்கேயுமே அந்தளவு ஸ்ட்ராங்காக அவர் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி பார்த்த மாதிரி தெரில. பட் அவர் சொல்லியிருந்தாருன்னா கரெக்ட், நல்ல விஷயந்தான். சப்போஸ் அவர் சொல்லியும் தீபக் கேட்கலன்னா இன்னும் ஒரு வாட்டி சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலேயும் தீபக் கேட்கலாம், அப்போ தீபக் கிட்ட எல்லாமே ரியாக்ட் தான் பண்ண இருப்பாங்க. அது தீபக் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படி சிவா வந்து தீபக் கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் சொல்லணும்னா பின்னாடி உட்காந்துன்னு சத்யா கிட்ட ரஞ்சித்கிட்ட மற்றவங்ககிட்டலாம் பேசிக்கிறத விட்டு டேரெக்டாக போய் தீபக் கிட்ட பேசி அவர் அதை சொல்லி புரிய வச்சு அதை வந்து சால்வ் பண்ணிடணும். இல்லை அது ரிலேட்டடாக ஒரு டிஸ்கஷன் பேசி அதை வந்து சால்வ் பண்ணிடணும். அது சிவா பண்ணணும், ஓகேவா? பட் தீபக் வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அது போக இன்றைக்கி என்னென்னா மெயினாக இன்றைக்கி ராஜாராணி டாஸ்க்குன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜாராணி டாஸ்க் வந்து என்னென்னா இந்த வீட்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு ராஜா சிம்மாசனம் மாதிரி வச்சு இந்த வாரம் ஃபுல்லாக நடக்கிற டாஸ்க்கை பேஸ் பண்ணி யார் அந்த 2 நாடு, ராஜா நாடு ராணி நாடுன்னு வச்சுட்டாங்க. அதுக்கு சில இந்த சைடு ஒரு ராஜா யார், அவங்க பிரஜை, அவங்க தளபதிலாம் யாருன்னு, அந்த சைடு ராணி நாடு, அவங்க பிரஜை தளபதிலாம் யாருன்னு சொல்லி வச்சுட்டாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக டாஸ்க் நடக்கும் போல இருக்குது. அந்த டாஸ்க்லாம் நடந்து கடைசியில் இந்த 2 நாணையும் சேர்த்து ஒருத்தங்க ஆள்வாங்க போல இருக்குது. அதுக்கு தான் ஒரு சிம்மாசனம். அது ராஜா ஆள்றாரா ராணி ஆடுறாரான்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பேசிக்காக டாஸ்க் தான். ஸோ அந்த டாஸ்க்லாம் எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அது சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மேபி நாளைக்கு தான் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும், பார்ப்போம். என்னென்னா இதில் வந்து இந்த பாய்ஸ் சைடு வந்து ராஜாவை வந்து பிக் பாஸே ரோல்ஸ் கொடுத்துட்டாரு. அவர் ராணவ சொல்லியிருக்காரு. கேர்ள்ஸ் சைடு வந்து சாச்சனா வந்து ராணின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து இந்த டீம் வந்து கொஞ்சம் நல்லா குசும்பு பிடிச்ச டீமாக தான் இருக்கிறாங்க. கரெக்டாக ரோல்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்க. அதில் ராணுவ ராஜாவாக வச்சது வந்து சப காமெடி. ஏன்னா ராஜாவாக வந்து அவர் வந்து துக்ளக் தர்பார் நடத்துகிறாரா, இல்லை 23ஆம் புலிகேசி மாதிரி பண்ண போகிறாரா, இல்லை நிஜமாவே நல்ல ராஜாவாக பண்ண போகிறாரான்னு தெரில. அவர் விவரமாக மெச்சூர்டாக பண்ண போகிறாரா, இல்லை ரொம்ப காமெடியாக மொக்கையாக பண்ண போகிறாரான்னு தெரில. அதேமாதிரி அந்த சைடு சாச்சனாக்கு வந்து எந்தளவு மெச்சூரிட்டி இருந்து பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவங்களும் ரொம்ப தேவையில்லாமல் எல்லாத்தையும் கத்திக்கின்னு பண்ணுவாங்களா, இல்லை வந்து ரொம்ப விளையாட்டாக சிச்சிக்கினே பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதை பார்ப்போம். தளபதியாக வந்து பாய்ஸ் சைடு வந்து தீபக், அப்புறம் கேர்ள்ஸ் சைடு வந்து மஞ்சரி. ஸோ அவங்க தான் தளபதின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்காங்க. நிறைய பேர் சேவகன், அப்புறம் வேலையாட்கள் அப்படி இப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் எல்லாம் சேவகன், இந்த ராஜாவை பார்த்துக்கிறது ஒற்றன் கிட்டன்னு வச்சுருக்காங்க. ஒற்றனை வந்து மக்கள் வந்து சூஸ் பண்ணும், ஆப்போசிட் சைடு அதை அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி ஜாக்லினை வந்து பாய்ஸ் சைட்லேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
கேர்ள்ஸ் சைட்லேருந்து பாய்ஸ் சைட்லேருந்து யார் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. அப்புறம் வேலைக்காரங்கள்லாம் பணியாளாக வந்து என்னென்னா பாய்ஸ் சைடு வந்து ஜெஃப்ரி, கேர்ள்ஸ் சைடு வந்து சௌந்தர்யா. இந்த கேரக்டர்ஸ்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. இதுதான் இந்த வாரம் டாஸ்க்கு. ஸோ நாலுலேருந்து அந்த ராஜா ராணி டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் எப்படி ஒரு சீசன்லேயும் நடக்கிற டாஸ்க் தான், எல்லா சீசன்லேயும் ஒரே கான்செப்ட் தான். ஸ்கூல் டாஸ்க்கு, ஹோட்டல் டாஸ்க்கு, ராஜாராணி டாஸ்க்குன்னு நடக்கும். பட் ஆனால் இது வரைக்கும் நடந்த சீசனில் வந்து என்னென்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கிறாங்க. சில சீசன் வந்து ரொம்ப மொக்கையாக பண்ணி ரொம்ப சண்டையாக போட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கிறாங்க. பட் இந்த சீசனில் இது வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணல, மொக்கையாக தான் பண்ணியிருக்காங்க, சண்டை நிறைய போட்டிருக்காங்க. இந்த வாரம் வந்து அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம பார்க்கலாம். பட் நாளைக்கே தெரிஞ்சிடும் இது இன்ட்ரெஸ்டிங்காக போதா இல்லை வந்து கேவலமாக மொக்கையாக போதா இல்லை சண்டையாக போதான்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம நாளைக்கு அதை பார்ப்போம். மற்றபடி இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்த விஷயங்களோட ரிவ்யூ. ஸோ மீண்டும் நாளைக்கு இன்றைக்கி ரிவ்யூ பற்றி நீங்கள் எபிசோட் பற்றி உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக் வந்து நல்லா கமெண்ட்ஸாக போடுங்க. அண்ட் மீண்டும் நாளைக்கு டே 45 ரிவ்யூவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.